ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடிஎஸ்னா யாரு, பிடிஎஸ்ன்ற பிராண்ட் எப்போ உருவாச்சு, ஸோ அதுக்கப்புறமா இப்போ கரண்டா பிடிஎஸோட அப்டேட் வீடியோ வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா ரொம்ப தெளிவான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோ மூலியமா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்மிஸ் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், ஃபேஸ்புக் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடிஎஸ் ஆர்மிஸா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே சவுத் கொரியால கேபாப் சாங்குக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்கும். கூடவே ஜப்பான், இந்தோனேசியால கேபாப் சாங்குக்காக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த கேபாப்களுக்கும் பலவிதமான என்டர்டைன்மெண்ட் கம்பெனிகளும் இருக்காங்க. அப்படி நாங்க பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் மூலமா பிடிஎஸ் ஒரு பாய் பேண்ட் குழு சவுத் கொரியால உருவாகுது. பிடிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேங்க் அண்ட் சோனி டனம், இவங்க பேங்க் அண்ட் பாய்ஸ்னு சொல்றாங்க. பிடிஎஸ்னால எல்லாத்துக்கும் ஒரு விதமான வைப் அண்ட் கிரேசி பயங்கரமாவே கிரியேட் ஆகுது. இன்னைக்கு இந்தியாவிலும் பரவலா பிடிஎஸ் ஒரு தனி ஃபேன் பேஜ் இருக்குங்க. பிடிஎஸ் நேம அவங்க எடுத்தோனே வச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அவங்க நிறைய நேம சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க, கடைசியா பிடிஎஸ்னு வச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வைக்கும்போது தெரியாது உலகம் ஃபுல்லா இருக்கிற பல பேரோட ஹார்ட் அவங்க இழுக்க போறாங்க. February 1, 2005 பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் அப்போ ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாங்க. அப்போ அந்த பிக் ஹிட் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த 7 பேரும் ஒரு பாய் பேண்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிக் ஹிட் நிறைய ஆடிஷன் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஆடிஷன்ல நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு முக்கிய நபரான ஆரம் இருக்கிறாரு. அப்போ அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பிக் ஹிட்ல செலக்ட் ஆகி ட்ரைனியாவும் ஜாயின் பண்றாங்க. இப்படியே ஒரு வருஷம் கடக்குறாங்க. அங்க இருக்கிற ஏழை குடும்பத்துல இருந்து வர பசங்க தான் இதுல அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இப்படியே ஒரு வழியா பிக் ஹிட்ல ட்ரைனியா ஜாயின் பண்ணவங்கள செலக்ட் பண்ணி ஒரு 7 பேரை கேங்கா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யார்னா ஆரம் பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் மெம்பரும் பின்னாடி பிடிஎஸ் டீமுக்கு ஒரு லீடராவும், அப்புறம் சுகா, ஜின், ஜிமின், வி, ஜங்குக், ஜேஹூ, இப்படி 7 பேர்த்த பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் கேங்கா ஃபார்ம் பண்றாங்க. இப்படி 7 பேர் கொண்ட கேங்கா 2010 அறிமுகமாகறாங்க. பிடிஎஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ சவுத் கொரியாவோட எக்கானமியை இன்டைரக்டா ரெஃபர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 கணக்கின்படி சுமார் $36 பில்லியன் அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்னதான் பிடிஎஸ் 2009 வந்திருந்தாலும் இவங்க 2013 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. என்னதான் 2010 இவங்க குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணிருந்தாலும் 2011 ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களை கூப்பிட்டு ஆடிஷன் கண்டக்ட் பண்ணிருந்தாலும் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக காத்திருந்தவங்க ஜூன் 9, 2013 தான் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் அவங்கள அபிஷியலா பிடிஎஸ் மெம்பர் லைனப்ல அனௌன்ஸ் பண்றாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருந்த சவுத் கொரியா மக்கள் ஜூன் 12, 2013 அதே வருஷத்துல பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்பமான டூ புல் ஃபோர்ஸ்ஃபுல் ஆல்பமா ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஆல்பம் சாங்க சவுண்ட் கிளவுட் அண்ட் அவங்களுடைய யூடியூப் பேஜான பேங்க் அண்ட் டிவிலையும் இந்த 2 பிளாட்ஃபார்ம்லயும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்பம் மில்லியன் கணக்குல வியூஸ் போனது மட்டும் இல்லாம லைக்ஸையும் அதே ஈக்குவலா வந்திருக்காங்க. என்னதான் இவங்க இவ்வளவு தூரம் growth ஆகியிருந்தாலும் இன்னைக்கு ஆரம்பத்துல இவங்களுடைய கரியர் ஸ்மூத்தா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லயும் இவங்க கஷ்டப்பட தான் செஞ்சிருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி பல நாட்கள் தள்ளி போயிருக்காங்க. அப்படி கிடைக்கிற சான்ஸை வெறித்தனமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சியும் பண்ணிருக்காங்க. இவங்களை நிறைய பேர் டிமோட்டிவும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு பொருட்படுத்தாம சவுத் கொரியால நடந்த பயங்கரமான மியூசிக் ஷோவான எம் கவுண்டர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்காங்க. பார்ட்டிசிபேட்டும் பண்ணிருக்காங்க. அந்த ஷோல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ட்ரைனிங்கும் எடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. இவங்க போட்ட ஆல்பம் 2013 டூ புல் ஃபோர்ஸ்ஃபுல் தொடங்கி 2014 பாய்ஸ் இன் லவ், 2017 டிஎன்ஏ, 2018 ஃபேக் லவ், 2020 டைனமைட் அண்ட் லைஃப் கோஸ் ஆன், 2021 பட்டர் ஆல்பம் சாங் வரைக்கும் ஹிட்டுக்கு மேல ஹிட்ட கொடுத்தாங்க. 2015 இவங்களுக்கு ஒரு திருப்புமுனை அமைஞ்சது என்னன்னா முதல் ஸ்டுடியோ ஆல்பமான தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட் இன் லைஃப் பார்ட் 1ல சவுத் கொரியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா பல பேரோட கவனத்தை ஈர்த்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். இவங்க ரிலீஸ் பண்ண டிஎன்ஏ ஆல்பம் சாங் 2 நாள்ல 30 மில்லியன் வியூஸ் போய் செம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. இவங்க நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ்களையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020 ரிலீஸ் பண்ண டைனமைட் ஆல்பம் டாப் செல்லிங் சாங்னு சொல்லி அமெரிக்காவுடைய உயரிய விருதான பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காங்க. 2018 ரிலீஸ் பண்ண லவ் யுவர் செல்ஃப் 2019 மேப் ஆஃப் தி சோல் ஆல்பம்க்கு பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸ்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹிட்டான ஃபேக் லவ், பாய்ஸ் வித் லவ் அண்ட் டைனமைட் பல சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க. இவங்க பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸும், அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸும், எம்டிவி வீடியோ மியூசிக் அவார்ட்ஸும் இன்னும் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்களையும் குவிச்சிருக்காங்க. 2020 டைனமைட் சாங்குக்காக கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சவுத் கொரியா கேபாப் குரூப்பான பிடிஎஸ் தான் பரிந்துரைச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இவங்க நிறைய டிவி ஷோ, ஆன்லைன் ஷோ, கொரியன் டிராமா இந்த மாட்டம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மியும் உருவாகியிருக்காங்க. ஆர்மியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடோரபிள் ரெப்ரசன்டேட்டிவ் எம்சி ஃபார் யூத். இன்னைக்கு பிடிஎஸ் கேங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனலா இருக்காங்க. அவங்களுடைய பிடிஎஸ் ஆர்மிக்கு இவங்க யூத்தை ரொம்பவே அட்ராக்ட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லப்படுது. அதனாலதான் இவங்க போடுற ஆல்பம் ஹிட் ஆகிரும், செம்ம வைரலா போறதுதான் இவங்க ஸ்பெஷலி. இவங்க பண்ற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்ல நிறைய வெல்ஃபேருக்கும் கொடுத்து உதவி செய்யறாங்க. இவங்களுடைய டொனேஷன் கூகுள்ல போட்டு சர்ச் பண்ற அளவுக்கு இவங்களுடைய டொனேஷன் இருக்குங்க. சோ இதே மாதிரி தான் இவங்கள ஒரு மோட்டிவேஷனலா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டேலண்ட்டை எத்தனை பேர் டிமோட்டிவ் பண்ணாலும் நம்ம டேலண்ட்டை நம்ம தாங்க ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பிடிஎஸோட அப்டேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் அண்ட் ஜங்குக். இவங்க 2 பேருமே ஒன்னா தான் மிலிட்டரிக்கு போனாங்க. இவங்க இப்போ ட்ரைனிங் எடுக்கிற பிளேஸ்லயுமே ஒன்னா தான் இருக்காங்க. நம்ம பாய்ஸ் எல்லாரும் தனித்தனி குரூப்போட அவங்களுடைய மிலிட்டரி ஜர்னியை போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் மட்டும் இல்ல நாங்கள் போனால் ஒன்னா தான் போவோம் அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி 2 பேரும் ஒன்னா இப்போவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஒருத்தரை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள மிஸ் பண்ணாலுமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக ஆறுதல் சொல்ல முடியும். இதே வாய்ப்பு நம்ம ஜின்னுக்கும் ஜேஹோப்புக்கும் கிடைச்சதா
இருந்ததான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல நிறைய கேப் இருந்துச்சு. அதே வாய்ப்பு ஜேஹோப்க்கும் சுகாவுக்கும் கிடைச்சதுன்னா அதுவுமே கிடையாது. அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே நிறைய கேப் இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல நிறைய கேப் இருந்தது. ஏன் இப்ப ரீசெண்டா போன நம்ம ஆரமும் வியும் கூடவே தனித்தனியா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்னாவே இருக்காங்க. ஆக்சுவலி அதை பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு. இது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் மற்ற மெம்பர்ஸ் கூட, மற்ற மெம்பர்ஸ்னா பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிடையாது, அவங்க கூட ட்ரைனிங் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதுல நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காரு. ஜிம்மினும் அழகா ஒரு சின்ன ஹெல்மெட்டை போட்டு பார்க்கவே 2 பேருமே செம்மையா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ அவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. எந்த டிவிஷன்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5th டிவிஷன்ல போயிட்டு இருக்கு. சோ அங்கதான் இவங்க 2 பேரும் ஒன்னா ஹாப்பியா மிலிட்டரி ட்ரைனிங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா ட்ரைனிங் பண்றத பார்க்க உங்கள எவ்வளவு பேத்துக்கு ஹாப்பியா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பிடிஎஸோட செகண்ட் அப்டேட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸ் ஆர்மிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கரெக்ட் டைம்ல வரும். ஸோ செகண்ட் அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மினை பத்தி தான். ஜிம்மின் மிலிட்ரிக்கு போயிருந்தாலும் மிலிட்ரி போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அப்படிங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு. இந்த ஆல்பம் 2023ல ரிலீஸ் ஆன ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஆல்பம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா மெலோன்ல மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பம் பை சோலோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. அதுலயும் லைக் கிரேசி சாங் மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு சாங்கா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சர்க்கிள் ரீட்டைல் ஆல்பம் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ்ல நம்ம ஜிம்மினோட ஃபேஸ் ஆல்பம் பாத்தீங்கன்னா 1.65 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு. இந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 2013ல இருந்து யாருமே உடைக்க முடியாத ரெக்கார்டா இருந்துகிட்டு வந்திருக்கு. அந்த ரெக்கார்டு 2023ல நம்ம ஜிம்மின் மேக் பண்ணிருக்காரு. 1.65 மில்லியன் காப்பீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது வரைக்கும் இந்த ஆல்பம் ஹையஸ்ட் சேல்ஸ் ஆனது மெலோன் அப்படிங்கிறதுனால இந்த சாட்ல நம்ம ஜிம்மின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காரு. இதுக்காக நம்ம ஜிம்மினுக்கு ஒரு சூப்பர் அவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குதுன்னா பாருங்க. 2023ல எல்லாருமே தரமான ஆல்பம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு மிலிட்டரிக்கு போயிட்டாங்க. இப்போ வரக்கூடிய அவார்ட்ஸ் எல்லாம் யார் வாங்குறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பெருசா இருக்கு. ஸோ எல்லா அவார்ட்ஸையும் சேஃபா பிட்டு கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்க வாங்கின எல்லா அவார்ட்ஸையும் பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. அவங்க பார்த்து எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதான் அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா வியை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போதான் மெலோன் ஆப்ல நம்ம ஜிம்மின் என்ன பண்ணாருன்னு சொன்னேன். இப்போ ஆப்பிள் மியூசிக்ல நம்ம வி என்ன பண்ணாருன்னு சொல்ல போறேன். 2 பேருமே மாத்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2023ல ஆப்பிள் மியூசிக்ல அதிகமா ஸ்ட்ரீம் ஆகி த பெஸ்ட் ஆல்பம் அண்ட் பெஸ்ட் சாங் அப்படிங்கறதுல லே ஓவர் ஆல்பம்ல அதுல பெஸ்ட் சாங்னா லவ் மீ அகைனும் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ 2023ல கேபாப் இயர் புக் அப்படிங்கறதுல ஒர்த்தான சாங் லவ் மீ அகைன் சொல்லி ஆப்பிள் மியூசிக்கே போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே மாத்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கான அவார்ட்ஸ் எல்லாம் யார் தான் வாங்க போறாங்கன்னு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து 4th அப்டேட். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் அப்டேட்ல நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்னா இருந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆரம் வியோட போட்டோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்க எந்த ட்ரைனிங் சென்டர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான்சன்ல இருக்க ட்ரைனிங் சென்டர்ல தான் அவங்களுக்கான பேசிக் ட்ரைனிங்ல இருக்காங்க. ஸோ இவங்களுமே நியூ ரெப் பாத்தீங்கன்னா வெல்கமிங்காக குரூப்பா நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வியும் ஆரமும் போட்டோல இருக்காங்க. ஆனா தனித்தனியா இருக்காங்க. இந்த போட்டோ ஒரே நேரத்துல எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா எஸ், இந்த போட்டோவை ஒரே நேரத்துல தான் எடுத்திருக்காங்க. ஆனா 9வது பேட்ச்ல ஆரமும் 10வது பேட்ச்ல வியும் இருக்காங்க. ஸோ பேட்ச் வித்தியாசத்துல இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. ஆனா நான்சன் அப்படிங்கிற ஒரே ட்ரைனிங் சென்டர்ல தான் இருக்காங்க. அதனால ஜங்குக்கும் ஜிம்மினும் மாதிரி ஆரம் அண்ட் வியும் அடிக்கடி மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால இவங்களும் மற்றவங்களை மிஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பாங்க. இனிமே நம்ம பாய்ஸ் மிலிட்ரியில என்ன பண்ண போறாங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா இவங்க 4 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்துக்குவாங்க. ஸோ அடுத்து 5th அப்டேட். இந்த அப்டேட்ல இருக்கிறதுலே தரமான அப்டேட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023க்கான 33rd சியோல் மியூசிக் அவார்ட்ஸ் நடந்துச்சு. இந்த மியூசிக் அவார்ட்ஸ்ல நிறைய கேபாப் குரூப்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பேங்காக், எஸ், தாய்லாந்துல தான் நடந்துச்சு. சோ இதுல நிறைய பேர் நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணி இருக்காங்க. சோ அதுல நம்ம பாய்ஸ் வின் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா நம்ம வி இந்த 33வது சியோல் மியூசிக் அவார்ட்ஸ்ல 2 அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு. அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பான் சாங் உடைய மெயின் அவார்ட்ஸும் ஃபேன் சாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற 2 அவார்ட்ஸுமே நம்ம வி தான் வின் பண்ணிருக்காரு. எஸ்,
லவ் மீ அகைன் அப்படிங்கிற அந்த சாங்குக்காக தான் இந்த 2 அவார்ட்ஸையும் வி ஒரே டைம்ல சியோல் மியூசிக் அவார்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காரு. அதனால மறக்காம விக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடுங்க. ரொம்ப நாளா பாய்ஸை பத்தி எதுவுமே தெரியாம இருக்க இந்த டைம்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க வரப்போறாங்கன்ற ஒரு விஷயமே பயங்கர ஹாப்பியா இருக்குது. எப்படிதான் இந்த டைம் போகுதுன்றதே தெரியல. பாருங்களேன் எவ்வளவு வேகமா போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜின் வெளியில வந்துருவாரு. ஜின் வந்துட்டா வேற என்ன, அப்புறம் ஒவ்வொருத்தரா லயனா வெளியில வந்து மறுபடியும் பழைய மாதிரி நம்மள ஹாப்பி ஆக்க போறாங்க. சோ இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கான 6th அப்டேட். ஃபர்ஸ்ட் நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா பாத்தீங்கன்னா நம்ம லீடர் ஆரம்ப பத்தி தான். ஆரம்ப பத்தி என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா மிலிட்டரியில இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா 15வது டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு கிராஜுவேஷன் செரிமோனி நடந்திருக்கு. இந்த ட்ரைனிங் சென்டர் கிராஜுவேஷன் செரிமோனில அவங்களும் அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளிக்காட்டிருக்காங்க. அதுல நம்ம ஆரம்ப பாத்தீங்கன்னா சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி வாசிச்சிருக்காரு. ஒரு சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் ஆகணும்ன்றது நம்ம வியோட ஆசை. சோ அவரோட ஆசையை நம்ம ஆரம் நிறைவேற்றிருக்காருன்னா பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாக்ஸோபோன் கலைஞன் எந்த மாதிரியான உடைய அணிவாங்களோ அதே மாதிரி ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கேப்ப போட்டு ஒரு ரியல் கலைஞனா நம்ம ஆரம் அந்த இடத்துல மாறிட்டாரு. சோ இது மூலியமா நம்ம ஆரம் சூப்பரா சாக்ஸோபோன் வாசிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் வெளியில வந்தா உடனே அவர் தன்னுடைய சோலோ ஆல்பமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பாய்ஸுடைய குரூப் ஆல்பமா இருந்தாலும் சரி, அதுல அவர் இந்த கலையை இறக்குவாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. இதை இறக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம ஆசை. சோ எத்தனை பேர் நம்ம ஆரம் சாக்ஸோபோன் வாசிக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான 7th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோடயா? எஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிடிஎஸ் இந்த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேமை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமை எதை மையப்படுத்தி இருந்துச்சுன்னா, நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஒரு ஐஸ்லாந்துல போய் மாட்டிப்பாங்க. நம்ம அந்த கேமை விளையாடி தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். சோ அதே மாதிரி வால்ட் டிஸ்னி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட கொலாபரேட் பண்ணி டைனி டான் டாய் ஸ்டோரிய உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி டைனி டான் இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸை நம்ம பார்த்திருப்போம். குட்டி குட்டி பொம்மையா நம்ம பாய்ஸ் உடைய எல்லாருடைய ஃபிகர் அவுட்மே அதுல இருக்கும். சோ அதே மாதிரி செகண்ட் அனிமேஷன் மிகப்பெரிய வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் வீடியோ 3D ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல வேவர்ஸ் ஷாப்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்கான புது மெர்சன்டைஸ் வரப்போகுது. அதுல என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் 7 பேருடைய டைனி டான் பொம்மைகளும், பென்சில்ஸ், பிளாங்கெட்ஸ், மினி போட்டோ கார்ட் ஹோல்டர், கீரிங் அண்ட் மேக்னெட் செட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நீங்க வேவர்ஸ்ல வாங்கிக்கலாம். சோ இப்படி ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. சோ டைனி டான் டாய்ஸ் மேல நம்ம ஆர்மிஸ்க்கு இருக்கக்கூடிய கிரேசி இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி சொல்லலாம். சோ இன்னைக்கான 8th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, நம்மளுடைய விய பத்தி தான் சொல்ல போறேன். இது எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான். அது என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, iHeart ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ். சோ எஸ், 2024க்கான iHeart ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. இந்த அவார்ட்ஸ் ஷோல பாத்தீங்கன்னா போன வாட்டி நம்ம பாய்ஸ் எல்லாரும் நிறைய அவார்ட்ஸ் தான் வாங்கினாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க ஆக்டிவா இல்ல. அந்த ஒரு காரணத்தினால அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிருக்கு. இருந்தாலுமே 2023ல நம்ம வி மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லே ஓவர் ஆல்பம் பாத்தீங்கன்னா ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில அவார்ட்ஸை வின் பண்ணிருக்கு. இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மத்த பாய்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆல்பமை ரிலீஸ் பண்ணும் போது அதுல இருந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா வியோட ஆல்பம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாவே மெலோடியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஆல்பம்ல அதிகமான கிரேசி ஆர்மிக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க, எங்க பாய்ஸ் எதை பண்ணாலும் நாங்க ரசிப்போம். அதுலயும் ரொமான்டிக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். விஏ அதை பண்ணும்போது நாங்க கேட்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சதை மட்டும் இல்லாம அந்த ஆல்பம்க்கு ஓட் பண்ணி ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற அவார்ட்ஸையும், சோ இந்த பெருமை எல்லாமே ஆர்மிக்கு போய் சேரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்வாங் FC ஹோம் ஸ்டேடியம்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஃபுட்பால் மேட்சை பாக்குறதுக்காக வி அவருடைய மிலிட்டரி யூனிஃபார்ம்ல அவர் கூட ஒர்க் பண்ற அதர் சோல்ஜர்ஸ் கூட வந்திருக்காரு. சோ இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அந்த மேட்ச் பாக்குறதுக்கு அதிகமான கிரௌட் வந்திருக்காங்க. அந்த கிரௌட் எல்லாத்தையும் விய பார்த்த உடனே டபுள் தமாக்காவா இருந்திருக்கும். அந்த ஓவரால் மேட்சையும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க. மேட்சுக்காக கத்துனதை விட வியோட போட்டோவை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே கத்துனதான் அதிகம்னு சொல்லப்படுது. சோ இப்போ எப்படி தோனி IPL மேட்ச்ல வந்து விளையாடினா போதும், எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்களோ எதிர்பாராத விதமா வி அங்க வந்த உடனே அந்த கிரௌட் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கான 9th அப்டேட். இந்த அப்டேட்டுக்காக தான் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். சோ எஸ், நம்ம சுகாவுடைய D-Day
வேர்ல்டு டூர் பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பெருசா செலிப்ரேட் போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸ் பாய்ஸ தியேட்டர்ல பார்த்து செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லா ஆர்மிஸும் ஒவ்வொரு சாங்குக்கும் வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ஒன்னா ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் டே உடைய வேர்ல்டு டூர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்ப ஏன் ரிமைண்ட் பண்றேன்னா அவ்வளோ ஆர்மிஸால ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணத ஒவ்வொரு ஆர்மிஸும் வைப் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாவுடைய வேர்ல்டு டூர்ல நம்ம பாய்ஸ் அங்கங்க போய் கலந்துகிட்டு சில ஃபன்னான மூமெண்ட் எல்லாத்தையும் ஆர்மிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. என்னதான் பிடிஎஸ் பாய்ஸ் 7 பேரும் இப்போ அவங்க வெளியில இல்லைனாலும் இப்போ அவங்கள பத்தின அப்டேட் வர்றது மட்டும் குறையவே இல்லை. ஏதாச்சும் ஒரு அப்டேட் அவங்கள பத்தி டெய்லியுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு போன ஆல்பம்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம பாய்ஸ் கொலாபரேஷன்லாம் பண்ணிட்டு போன சாங்ஸ், ஒவ்வொருத்தருடைய கொலாபரேஷன் சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆயிட்டே வருது. அப்படி லவ் வின்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி ஐயோ கூட நம்ம வி கொலாபரேஷன் பண்ண சாங் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய புது டீசர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசருக்கும் பிடிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் இன்னைக்கான 10th அப்டேட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் ஹிட் உடைய அபிஷியல் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர்ல புதுவிதமான இமேஜ் எல்லாமே இருக்கு. அதை பார்க்கும்போது அதுக்கும் பிடிஎஸ்க்கும் ஏதோ தொடர்பு இருக்கான்னு சொல்லி ஆர்மிஸ்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் வச்சு ஒரு நியூ கேம் ரிலீஸ் பண்றதா இருந்தா அதுக்கு கண்டிப்பா நம்ம மெம்பர்ஸ் முன்னாடியே ப்ரோமோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிறைய சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு டீசரை இருக்கு. அப்ப இதுக்கும் பிடிஎஸ்க்கும் எந்த விதத்துல கனெக்ஷன் இருக்கும் சொல்லி ஆர்மிஸ் எல்லாருமே மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருக்க இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கு. அதுல யானை, அங்கங்க சின்ன மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே சில ஆர்மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம பிக் ஹிட் பேஜை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா, ஹேக் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாஸ் லெவல் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கும் பிக் ஹிட்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, இதுக்கும் பிடிஎஸ்க்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, இல்ல வேற யாராச்சும் ஹேக் பண்ணி இத போட்டிருப்பாங்களான்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஸ்ல தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் உண்மையாவே இத பிக் ஹிட் தான் ரிலீஸ் பண்றாங்களா, அப்படி பிக் ஹிட் ரிலீஸ் பண்ணியிருந்தா பிடிஎஸ்க்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இன்னைக்கான 11th அப்டேட். இந்த அப்டேட்ல பிடிஎஸ் பத்தி இல்லைனாலும் பிடிஎஸ் உடைய லோகோ பத்தி சொல்ல போறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் சிட்டி எஃப்சி அப்படிங்கிற ஃபுட்பால் கிளப்ல ஒரு கொரியன் பிளேயரா எடுத்திருக்காங்க. இந்த பிளேயரை வெல்கம் பண்ற விதமா பாத்தீங்கன்னா பிடிஎஸ் லோகோவை நடுவுல போட்டு அதுக்கு கீழே அவருடைய பெயருடைய முதல் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அவர் அந்த டீம் வெல்கம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆர்மிஸ் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அப்போ கொரியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே முதல்ல அவங்களுடைய அடையாளமா பிடிஎஸ் தான் மாறி இருக்காங்க. இது மூலியமா கண் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கொரியன்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் பாப்புலரா இருக்கு. அப்படி இருந்துமே பிடிஎஸ் மையமா வச்சு அவரை இன்வைட் பண்ணதால அவருமே பயங்கர ஹாப்பி. அவர்கிட்ட இதை பத்தி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன பிடிஎஸ் லோகோ வச்சு அழைச்சது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு, இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஆர்மிஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கான 12th அப்டேட். நான் சொல்ல போற அப்டேட்டை இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட். அப்படின்னு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா பிடிஎஸ் உடைய வாழ்க்கை வரலாற கொரியன் டிராமாவா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருந்தா அதுல யார் நடிச்சிருக்கா அப்படின்றதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 6 month முன்னாடி இருக்கும் வச்சுக்கோங்களேன். பிடிஎஸ்ல இருக்க 7 மெம்பர்லையும் வச்சு பிகின்ஸ் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே டிராமாவா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த சீரியஸா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. அதோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு இடமுமே பிடிஎஸ் ரீ அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் 7 பேருமே அவங்களுடைய தொடக்க ஸ்டேஜ்ல இருந்து, அதாவது எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்தாங்க, அவங்க படிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு, யார் எந்த விஷயத்த லீட் பண்ணி கொண்டு போனா, ஒவ்வொரு பிடிஎஸ் மெம்பர்ஸுடைய பர்சனல் லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்களை என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியா எடுத்திருக்காங்க. அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை இவங்க உண்மையாவே பிடிஎஸ் மெம்பர்ஸ் உடைய வாழ்க்கை வரலாறை தான் எடுத்திருக்காங்களா, இல்லைன்னா அவங்கள மாதிரியே கேரக்டர்லாம் உருவாக்கி கற்பனையா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஃபுல் சீரியஸ் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு மட்டும் ஏதோ பிடிஎஸ் மெம்பர்ஸை ரீஅசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 phase டாப் கோன் சொல்லி நம்ம பிடிஎஸ் உடைய சீரியஸ் ஒன்று இருக்கு. நம்ம பாய்ஸ் 7 பேருடைய கேரக்டருமே அதுல இருக்குது. அந்த அப்டேட்ஸ் சொல்லும் போதுதான் இப்படி ஒரு கே டிராமாவை வரப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 7 ஃபேஸ் சாக்கோல நம்ம பாய்ஸ் உடைய கேரக்டருக்கு என்ன நேம்ல கொடுத்திருந்தாங்களோ அதே நேம் தான் இந்த கே டிராமாவிலையும் கொடுத்திருக்காங்க. இப்போ 7 ஃபேஸ் சாக்கோல எப்படி ஹாருன்னு சொன்னா ஜிம்மினை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த கே டிராமாலையும் ஹாரு அப்படின்னா நம்ம ஜிம்மினை தான் நம்ம பாய்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சாங்ஸுடைய எம்வில இருந்தும் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து 8 கம் அப்படின்ற சாங்ஸ்ல மொத்தமா கொடுத்துருக்காங்க. அதுல இருக்க மாதிரியே இடம், அதுல இருக்க மாதிரியே பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி சிமிலரா வச்சு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த ட்ரெய்லருமே இருக்கு. அப்படின்றது தான் பிடிஎஸ்க்கும் இந்த சீரியஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கொரியன் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ இந்த 7 பேருமே பார்க்கறதுக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸ் மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுல சில ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் இருக்கு. 7 பேருமே பார்க்க அவங்கள மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா 7 பேருமே பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஸோ இவங்க 7 பேரும் சேர்ந்து இந்த டிராமாவில் என்ன பண்ண போறாங்க, பிடிஎஸ் உடைய லைஃப் ஸ்டைலை எப்படி சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த சீரியஸை ரிலீஸ் ஆகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஆனா எந்த டேட் எந்த மாசம் அப்படின்றது எதுவுமே தெரியல. இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா எப்பயும் போல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாகணும். ஏன்னா சீரியஸ் எதுவுமே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அதனால ஏதோ ஒரு கொரியன் ஆப்லயோ இல்லைன்னா அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அப்படி ஏதாவது பிடிஎஸ் டைப் பண்ணக்கூடிய டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ல ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஸோ அவ்வளவுதான். அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பர்பிள் ஹார்ட் அப் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடிஎஸ் ஆர்மிஸா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்மளாம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.